மாண்புமிகு உறுப்பினர் ஸ்டாலின் குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, என்னுடைய துறையூர் தொகுதியில் இருக்கக்கூடிய தேவாங்கு நகர், நல்லியம்பட்டி, சிங்களாந்தபுரம், தெற்கூர் ஆகிய பகுதிகளுக்கு அந்த மக்கள் 3 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் சென்றுதான் பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய துறையூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பச்சைமலையில் வாழும் பழங்குடியின மக்கள் வகிக்கக்கூடிய கோம்பை பகுதியில் இருக்கக்கூடிய மருதை, போந்தை, வண்ணாடு ஊராட்சி இருக்கக்கூடிய தேன்பாடி, புதூர், தென்புறநாடு பகுதியில் இருக்கக்கூடிய கீழ்கரை, காஞ்சேரிமலை ஆகிய பகுதிகளுக்கு நகரும் நியாய விலைக் கடையும், மேலே கூறிய தேவாங்கநகர், நல்லியம்பட்டி, சிங்களாந்தபுரம், தெற்கூர் ஆகிய பகுதிகளுக்கு பகுதி நேர நியாய விலைக் கடையும் அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு இருப்பதால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு உடனடியாக நகர நியாய விலைக் கடையும் பகுதி நியாய விலைக் கடையும் அமைத்தர முன்வரார் என்று பேரவைத் தலைவராக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு ஸ்டாலின் குமார் அவர்கள் அவருடைய தொகுதியில் 3 பகுதி நேர நியாய விலைக் கடைகளும் 3 நகரும் நியாய விலைக் கடைகளும் கேட்டிருக்கார்கள். விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். அது மலைப்பகுதியாக இருக்கின்ற காரணத்தால் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுடைய அதிகாரிகள் உடனே ஆய்வு செய்து கண்டிப்பாக மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை அந்த அரசு, மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜு. பேரவைத் தலைவர்களே, பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் உண்மையான புள்ளி விவரம் கொடுங்க. 10 வருஷத்தில் எவ்வளோன்னா அதுக்கு கூட நான் போகலை, விருப்பமாக பேச வேண்டாம். எங்கள் நகரும் நியாய விலைக் கடைண்டு இந்த மலை பிரதேசங்கள், குக்கிராமங்கள், இப்போ ஹரியெல்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய. சரி சரி கேட்டுறேன், முடிச்சிடறேன் தலைவரே. 3501 நகரும் நியாய விலைக் கடைகள் நான் சொல்லிடுறேன். நான் ஒன்றையும் கேட்டுக்கிட்டு விடுவாங்க. அவங்க உங்க 10 ஆண்டு காலத்தில் என்ன நடந்து, இப்போ 5 ஆண்டு காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எதுவும் உங்கள்கிட்ட விவரம் கூட்டி குறைச்சிருந்தா என்கிட்ட தாங்க, நான் சபையிலேயே நாளைக்கு தெரிவிச்சிருவேன். இப்போ துணை கேள்வி மட்டும் வாங்க. பேரவைத் தலைவர்களே, நான் நகரும் நியாய விலைக் கடைன்னு திறந்து ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் இல்லை, நான் சொல்லிக்கிறேன். அந்த கடைகள் இப்போ நம்ம பேசும்போது பேசுங்க. உங்களுக்கு எங்கேயாவது இப்போ கடை திறக்கணுமா அதை சொல்லுங்க. அதைத்தான் அதே கொஸ்டினே. 3501 நகரும் நியாய விலைக் கடை திறந்திருந்தோம், அது இயங்குதா? கிராமங்களுக்கெல்லாம் 50 கடை 40 கடை இயங்குதா அப்படின்னு கேட்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கிட்ட சொல்றேன். நீங்க அமைச்சராக இருந்தவங்க குறிப்பிட்டு நாங்க இயக்குனதுல இந்த ஊர்ல இந்த கடையை நீங்க நடத்தலைன்னு சொன்னாதான் அதை திரும்ப நடத்தலாமான்னு கேட்கணும். நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, அதனால உங்கள்கிட்ட சரியான கேள்வி இல்லை. அமரவும். தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.